2024 தொடங்கின தேவன் இந்த முடிவு மாதத்துக்கு நேராக கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாருக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கும். ஒரு ஆண்டு தொடங்கும் போது நம்ம முடியும் போதும் அது நினைப்போம், இந்த ஆண்டு மாதிரி அடுத்த ஆண்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த ஆண்டு இருக்க பிரச்சனை அடுத்த ஆண்டு இருக்கக்கூடாது. இந்த ஆண்டில் இருக்க இந்த வேதனை அடுத்த ஆண்டுலையாவது ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து இந்த வருஷத்தை நம்ம முடிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு வருஷம் தொடங்கும் போதும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறேன். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா? என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வராதா? என்னுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா? என்னுடைய பொருளாதாரத்தில் மாற்றம் வராதா? என் கடன் பிரச்சனத்தில் மாற்றம் வராதா? என் செய்கிற பலவீனத்தில் மாற்றம் வராதா? என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா? அப்படின்னு சொல்லி அநேக மாற்றங்களையே நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் சொல்கிறார், மாற்ற வேண்டியது நான் இல்லை, நம்ம தான். அதுதான் இன்றைக்கி பேசப்பார். நம்ம மாற்றத்தை அவர்கிட்ட எதிர்பார்க்குறோன்னா, நமக்குள்ள ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கறதை நீங்கள் செய்வீங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றத்தை வரும் நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை மாற்ற விரும்பாதீங்க, நம்ம மாறணும். கரெக்டாக இல்லையா? நீங்கள் அநேக ஜெபம் பண்ணி ஆண்டவரை மாற்றின அனுப்புகிறோம். கிடையாது. நீங்கள் நானும் தான் மாற வேண்டியது. அவர் நேற்றும் இன்றும் என்றுமே அவர் மாறாத தேவன். அவர் எல்லாம் இந்த பைபிளில் எல்லாமே எழுதி வச்சிட்டாரு. இதில் நீ எழுத போகிறதும் கிடையாது. ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் எப்படி நம்ம சாப்பிட வேண்டும், எங்கே போக வேண்டும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி பேசணும், எங்கே போகக்கூடாது, எல்லா விகிதம். பாவம் எது, நீதி எது, அநியாயம் எது, அக்கிரமம் எது, ஆசீர்வாதம் எது, சாபம் எது, எப்படி பரலோகத்துக்கு போக முடியும், தேவனோட எப்படி உறவாடணும், ஜப வாழ்க்கை எப்படி, ஆவியானக்கூடிய வாழ்க்கை எப்படி, வரங்கள் எப்படி, வல்லமைகள் எப்படி, கனிகள் எப்படி, சத்துவம் எப்படி, பலம் எப்படி, எல்லா வெற்றியும் உலகத்திலே இதை போல கிடையாது. அல்லேலூயா. இனி அவர் எதுவும் செய்ய வேண்டிய எல்லாம் செய்து முடித்துட்டாரு. செய்ய வேண்டியது யாரு? அதுதான். அதை நாம் புரிந்து கொண்டு செய்தால் வருகிற 2025 உனக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும். உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கும். உன் குடும்பத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். நீ எதிர்பார்க்கிற மாற்றத்தை தேவன் தந்து உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறது? மாற்றத்தை நம்ம அதே நேரத்தில் நம்ம கணவர் மாறிடக்கூடாதா, என் மனைவி மாற மாட்டாளா அப்படி அநேக நேரத்தில் மாற்றத்தை மற்றவங்களுடைய எதிர்பார்க்குறோம். ஆனால் மாற்றம் என்பது உனக்குள்ள என்னைக்கு வருகிறதோ அப்போ வெளியே மாற்றத்தை நீ பார்க்க முடியும். அல்லேலூயா. அந்த மாற்றத்துக்கான சின்ன இது செய்து ஒரு பேசலாம். ஆனால் காலவுள்ள சுருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆனால் இந்த நாளில் உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை தந்து வாசிங்க. சங்கீதம் 71:20 வாசிங்க, பாருங்க. வாசிங்க, அது முடிக்கும் வசந்த். அல்லேலூயா. இந்த இடத்துல என்னை திருப்பவும் உயிர்ப்பித்து. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு உயிர் மூச்சு வரும்போது, அந்த மாற்றம் வரும்போது நிச்சயம் ஒரு ஆசீர்வாதம். அதற்கு முதல் ஒரு வசனத்தை ஆண்டவத்துக்கிற வார்த்தையை பாருங்க. எபேசியர் 2:1 வாசிங்க. எபேசியர் 2:1 டைம் இல்லை, எடுத்து வாசினே இருக்கலாம். அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவராய் இந்த உங்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அக்கிரமங்களாலும் பாவங்களால் நம்மளை என்ன பண்ணார்? ஆண்டவர் உயிர்ப்பித்தார். சொந்த ரத்தத்தை சிந்தி சொந்த ஆவியை கொடுத்து நம்ம உயிர்ப்பித்து நம்மளை ஆண்டவர் வைத்திருந்தார். அல்லேலூயா. ஞானஸ்நானம் தொட்டி இறங்கும் போதே நம்முடைய பாவங்களும் சாபங்களையும் முடிச்சிட்டார். நாம் நீதியின் பிள்ளையாக, தேவனின் பிள்ளையாக நாம் எழுந்து அவர் நாமத்தை தரித்து நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த வாழ்க்கை அடுத்தது நாம் எப்படி இருக்கிறோம் என்பது தான் முக்கியம். நீங்கள் என்னைக்கு ஞானஸ்நானம் தொட்டி இறங்கினா அது வரைக்கும் பாவங்கள்லாம் ஓகே. உங்களை 25 வயசில் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், 15 வயசில் எடுத்துக்கலாம், 40 வயசில் எடுத்துக்கலாம், 50, அது வரைக்கும் பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சார். அதுக்கப்புறம் செய்கிறது தான். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம் அன்றைக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாவமே நமக்கு இல்லை. நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம்? ஏதோ ஒரு ஏதாவது செய்கின்றோம். கொலை செய்து தான் பாவம், பெண்ணை கற்பழிக்கு தான் பாவம், திருடுறது தான் பாவம், அதுதான் நினச்சிக்கிறோம். அது காட்டிலும் பாவம்லாம் உள்ள வேதத்தில் காட்டுறது சைலண்ட்டான பாவம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நமக்குள்ள சின்ன சின்ன காரியம்தான் பெரிய ஆசீர்வாதத்தை அடையா இருக்குது. அதை எடுத்து போட்ட சொல்ல கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் உண்மை, அதான் கேட்டார். ரொம்ப கேட்டாரா? அங்கேயே நம்ம இல்லையா உண்மையா? அதனால் பிரச்சனை. அல்லேலூயா. கொஞ்சம் நாம் பரிசுத்தம் என்பது அது முழுசாக இருந்தால் தான் பரிசுத்தம்.
கொஞ்சம் பாலில் எது போட்டாலும் கெட்டு போடும். சர்க்கரையாக போட்டு பாலை வச்சாலும் 2 ஹவரில் பார்த்தா அந்த பால் கெட்டு தான் இருக்கும். ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன். அவர் பாவத்தை பாகா சுத்த கண்ணன்னு சொல்கிறாங்க. நான் பாவத்தை நமக்காக ஏற்றுக்கொண்ட ஒரு தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள பரிசுத்த ஆவியார் சொல்லுது, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்குது, அந்த ஆவியார் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீ தான் தேவனுடைய ஆலயம். நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். என்னைக்கு எனக்கு உணர்வு வந்தது? எனக்குள்ளே இயேசு இருந்தால் நான் அப்படி பேசணும், இயேசு இருந்தால் நான் அப்படி பார்க்கணும், இயேசு இருந்தால் என் கிரியை எப்படி இருக்கணும். நம்ம இயேசு சர்ச்சை உள்ளதான். அந்த இன்னைக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள் இயேசு விசுவாசிக்கிறோம், 7 நாள் எங்கே இருக்கிறீங்க? விசுவாசியோட தான் நம்ம இருக்கிறோம். உலகத்தில் 6 நாள் இருக்கோம், சர்ச்சுக்குள்ளே 2 ஹவர் தான் இருக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே ஒரு இயேசுக்குள்ளே இல்லை. உலகம் போய் இயேசுக்குள்ளே இன்னைக்கு இருக்கும் போது தான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் விருந்துலேருந்து ஏற்றுக்கொண்டேன். ஒரு நிறைய சாட்சி ஒரு நாள் வரும்போது உங்களுக்கு ஆண்டவர் சொல்லத்துக்கார இந்த டைம் கிடையாது. ஆனால் நான் முதல்ல இந்த பாவன்றதே அந்த உணர்வே எனக்கு ஆண்டவர் தான் முதல்ல கொடுத்தாரு. அல்லேலூயா. எப்படி துர்மார்க்கம் வாழ்ந்த காலம். நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது தண்ணி அடிக்க நின்று போய் சீரடி போட்டு நிறுத்திட்டேன். அவ்வளோதான். இது பெரிய பாவம். இது போயிடுச்சு. அடுத்தது எங்கள் செட்டுக்கு நான் மெக்கானிக்காக இருந்தபோது நான் பெட்ரோல்லாம் காசு கொடுத்து வாங்கினதே கிடையாது. வரவன்ல 2 லிட்டர் தண்ணி ஊற்றி தான் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா திருட்டு தண்ணி தித்திக்கும், அந்தரங்கத்தில் பிடிச்சி. இப்போ நீங்கள் என்ன வேணால் பாருங்கள், அந்த திருடுறது ஏமாது சந்தோஷமே தண்ணி தான். அந்த பக்கத்துல மாங்காய் அடிச்சுப்பார் சந்தோஷமாக இருக்கும், பக்கத்துல பென்சில் உருவிப்பார் சந்தோஷமாக இருக்கும், அர்த்தம் பேனா திருடிப்பார் சந்தோஷமாக இருக்கும். இருக்கா இல்லையா? நான் சம்பாதிச்ச பை வாங்கினோன்னா கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம், பிசாசியோடையே வாழ்ந்துட்டோம்ல 45 30 வருஷம் 10 வருஷம்னு. அதனால் மாறணும். மாற்றம் இங்கே தான். அப்போ நான் என்ன பண்ணேன், முதல்ல சர்ச்சுக்கு போய்ட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து வண்டியில் பெட்ரோல் திருடுனுக்கிறேன். சார் மோட்டர் ஓட்டின்னு பெட்ரோல் எடுக்கிறேன். அப்போ என் நண்பன் வந்தான், சர்ச்சுக்கு போய்ட்டு வந்தேன். சந்தோஷம். என்ன பண்ணுற? பெட்ரோல் எடுத்துக்கிறேன். சர்ச்சுக்கு போய்ட்டு வந்து கிறிஸ்துவனாக மாறிடுன்ற திருடே தப்பான்னு கேட்டான். தூக்கி அப்படியே போட்டேன் தூக்கி பெட்ரோலை. இது வரைக்கும் நான் அந்த ஒரு 15 வருஷமாக வண்டி வச்சுக்கிறேன். ஒரு நாள் 1 லிட்டர் பங்க்கில் போய் போட்டதே கிடையாது. எங்கள் மெக்கானிக் சைடில் டெய்லியே வரவண்டில் காட்டி ஜம்முன்னு ஓட்டும். இதுதான் எங்கள் வேலையே. அது ஒரு சந்தோஷம் பாரு. அப்படி இருக்கும். வந்து 2000 கொடுப்போம், அதோட சந்தோஷம் இருக்காது. அந்த 2 லிட்டர் பெட்ரோல் ஊற்றா சந்தோஷமாக இருக்கும். அப்படி வாழ்ந்துட்டோம் நம்மலாம். என்ன பண்ணுறது? எப்படி மாறுறது? ஒரு நாள் தண்ணியில் மாறிடுவோமா? ஆண்டவர் மாற்றிட்டார், ஆனால் நம்ம மாறல. அல்லேலூயா. மாற்றத்தை எதிர்பார்க்குற நமக்குள்ள. அல்லேலூயா. பாருங்கள், அடுத்தது பண்ணேன். சரி, அந்த தப்புடான திருடுறதில்லை, விட்டுட்டேன். ஆனால் ஒருத்தர் 5 லிட்டர் எடுத்து கொடுப்பா. அப்போ 32 ரூபா பெட்ரோல், 5 லிட்டர் 100 ரூபா. அதை வாங்கி வச்சுக்கணும். ட்ராவல்ஸ்கார எடுத்து கொடுப்பான். வாங்கி வச்சுக்கின்னு அதே நண்பன் தான் வந்தான். திருடுறதும் தப்பு தான், திருட்டு பெட்ரோல் வாங்குறதும் தப்பு தான். தூக்கி போடாதீங்க. இன்னி வரையும் பங்கு வரைக்கும் தான் போகுது வண்டி. அல்லேலூயா. மளிகை சாமான் வாங்கினேன், 2 உப்பு பாட்டி எக்ஸ்ட்ரா போட்டான் படுபாவி. எனக்கு தான் சோதனை. எத்தனை காலையில் குத்து வரேன். 2 தனியாக எக்ஸ்ட்ரா போட்டேன். எத்தனை குத்து வரேன். 100 ரூபாய் பெட்ரோல் போடுறேன், 400 ரூபா கொடுக்குறேன் எனக்கு சில்லற. சரி, நானும் 40 பாப்பா ஸ்கூல் பொண்ணு வாங்கி ஒரு ஜாபில் வச்சு போட்டேன். வந்து மறுநாள் பார்க்குறேன், பங்குக்கு தோண்டி நோண்டுக்கிறான். அடா பாவி, என்னடா இது சொல்லி 400 ரூபாய்க்குள்ளே கவரில் போட்டு வச்சுட்டேன். 1 மாதம் கழிச்சு கொடுத்துட்டு வந்தேன். ஏன் தெரியுமா? யார் பார்க்குறாங்க? உங்கள் வீட்டுக்காரர் பார்க்குறான்னு பார்க்குறியா? சர்ச்சு பாஸ்டர்லாம் பார்க்க முடியாது. சர்ச்சர் பாஸ்டர் உனக்கா அழகாதான் முடியும். ஆனால் பார்க்குற ஒரு கண்ணு உண்டு. உலகம் எங்கும் பூமி எங்கும் கத்தரோட கண்கள் உலாய் கொண்டிருக்குது. கொஞ்சம் சொல்லி பக்கத்தில் கூட பண்ணப்பா, கரெக்டாகிறியான்னு கேளு. கரெக்டாகிறாப்பா, இந்த கல்லாம் கரெக்டாக கேளு. ஆசீர்வாதம் கேட்குறியா? கரெக்டாகிறான்னு ஏன் கேளு. எல்லாரும் கை கொடுங்கம்மா பக்கத்தில். கரெக்டாகிறான்னு கேளுங்க. அல்லேலூயா. புது வருஷத்தில் உங்கள் ஆசீர்வாதம் வேணும்னா பழைய இந்த வார்த்தைகள்லாம் சின்ன ஒரு பேனா, ஒரு இது பெண்டு. எனக்கு நான் உண்மையிலே இதில் பாஸ்டர் ஆகிட்டு பேனா எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு சுபாவம் மாறல. காரில் வந்து அந்த ஒரு பேனாலாம் அப்படியே 10 ரூபா தான் பேனா. ஆனால் அப்புறம் எத்தினோட வச்சுக்கணும். திரும்ப வேணாம் வேண்டி தான், பெண்டெல்லாம் எல்லாம் எடுக்க மாட்டேன், காப்பிடாதீங்க. ஒரு ஊழியம் செய்கிறேன், நம்மளுக்கே எப்படி வரும்போதுன்னா நீங்களே என்ன அப்படின்னு சொல்கிறேன். உண்மையை சொல்கிறேன், நான் போய் சொல்ல. நமக்குள்ள ஒரு மாற்றத்தை தெய்வம் விரும்புகிறார். அதனால் சின்ன காரியங்கள் தான் மாற்றத்தின் போது உங்களுக்குள்ள. ஆனால் ஏன்னா நமக்கு அவருக்கு பாவம் தான் தடையாக இருக்குது ஆசீர்வாதத்துக்கு. அல்லேலூயா. எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமம் எண்ணாமல் இருக்கிறோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. நீ நானும் பாக்கியவனாக இருக்க வேண்டும். நீ வரும் நாட்களில் புதிய ஆண்டுகளில் பிரவசிக்க கர்த்தர் உன்னை பாக்கிய சின்ன காரியத்தில், அது குடும்பமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், கணவர் பசங்க திருடுறவங்களும் பொண்டாட்டிகளாம் உண்டு தெரியுமா? அதாவது ரைட் போடுறாங்க, வீட்டுக்காக தெரியாது, தண்ணி அவன் எத்தனை வச்சு அதே சுட்டு விட்றவங்களாம் உண்டு. எதுவாக இருந்தாலும் பொய் தான், உண்மை தான். அநீதி சொல்கிறாரு. அநீதி எல்லாமே பாவம் தான். நீங்கள் நினைக்கிற கொலை பண்ணது பாவம், கற்பழிக்கிறது பாவம், பொண்ணை பார்க்குறது பாவம், அசியமாக பேசுறது பாவம் இல்லை. சின்ன காரியத்தை நம்ம விட்டுடுறோம். பெருசாக நாங்கள் பிடிச்சிருந்தாங்கிறோம். தண்ணிலாம் அடிக்கிறதுல ஒன்ஸாக போகிறதே கிடையாது. நாங்கள்
ஆனால் எத்தனை வார்த்தை பேசணும் தவறா, எத்தனை வார்த்தை தூஷணமாக வாயில் வருகிறது. பிரியமானவர்களே, நாம் புதிய ஆண்டில் போகிற நீங்கக்குள்ள ஒரு புதிய படைப்பாய் தேவன் போக விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:14. வாசிங்க வாசிங்க. வாசிங்க அப்படியே ஒரு 4 வசனம் இருக்கும், வாசிடுங்க. அல்லேலூயா. ஆவியான சபைக்கு சொல்லுவது காது உள்ளவன். நம்மள காது இருக்கா இல்லையா? வச்சு பாருங்க, காதை கை வைங்க. இருக்கு, எனக்கு இருக்குதுப்பா, உங்களுக்கு இருக்குதுல்ல, கேட்கணும். அப்போ அதுதான் வந்துக்கிறோம். இங்கே கேட்டதை என்ன பண்ணணும்? உள்ளே எடுத்து போகணும். உள்ளே எடுத்து போது செயல்படுத்துறது தான் இந்த வார்த்தை. என்னைக்கு வார்த்தையை வசனமாக மாட்டி வச்சு ஆசீர்வாதமாக இருக்குன்னு ஆசையாக இருக்க முடியாது. ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற வார்த்தையாக வாழ்ந்தாதான். வார்த்தை என்னைக்கு வாழ்க்கையாக மாறுதோ, கொடுங்க கையை பிடிங்க. உங்கள் வாழ்க்கை எப்போ வார்த்தையாக மாறுதோ அப்போ ஆசீர்வாதம். வார்த்தையை எழுதிட்டு ரத்தம் ஜெயம், பாதம் கூட அணகாது, பொல்லாப்பு நேடாது, அது வராது இது வராதுன்னா எதுவும் வராது. வருமா? வார்த்தைக்கு வல்லமை உண்டு. உனக்குள்ள என்ன ஆகுது? வார்த்தை என்னைக்கு கீழ்ப்படிந்து அந்த வாழ்க்கையில் நம்ம வார்த்தை வருதோ, அந்த வார்த்தையை வச்சு நீ எப்படி பேசுறியோ, அந்த வார்த்தையை எப்படி வாழ்க்கையாக மாறுதோ அப்போது உனக்கு ஆசீர்வாதம். நீ கேட்குற எல்லாம் கிடைக்கும். அந்த வாசம் ஃபுல்லாக நீ ஜெபம் பண்ணாலும் ஏன் கிடைக்கலன்னா வார்த்தை வாழ்க்கையாக மாறாது தான். அல்லேலூயா. அசுவாசோட பங்கு இல்லை, விக்கிரத்தோட பங்கு இல்லை. ஆனால் நம்ம போயிடுறோம் கோழுத்தத்துக்கு, அதுக்கு இதுக்கு சர்ச்சை விட்டு நீங்கள் எத்தனை காரியம் போயிடுறோம். அல்லேலூயா. 2 அண்ணன் கல்யாணத்துக்கு பொண்ணு கல்யாணத்துக்குலாம் போகல, கிரகபசம் பண்ணதுக்கெலாம் போகல. அல்லேலூயா. எங்கள் அம்மா சாவுக்கு நாத்தியம் 6 முடிச்சுட்டு மறுநாள் நாத்தியம் டேட் எடுக்கிறாங்க. நாத்தியம் 12 மணி தான் போகிறேன். அல்லேலூயா. முதல் இடம் கர்த்தருக்கு தான். அதை நீங்கள் வச்சு ஓட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் முதலிடமாக ஒன்று ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம வார்த்தையில் அப்படியே இது பண்ணுறோம் தவிர வாழ்க்கையில் வந்தால் தானே வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பார். ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சா என்ன ஆசீர்வதிக்கல? ஈசாக்கு ஆசீர்வதிச்சார். என்ன வசனம் சொல்கிறோம், ஆபிரகாம் ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம் எப்படி ஆசீர்வதிப்பார்? ஆபிரகாம் நம்புகிறோம், ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தார்? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. வசனத்தை வாழ்க்கையை கொண்டு வரும்போது, இந்த வாழ்க்கை நிஜமாய் மாறும் போது அந்த ஆசீர்வாதத்தின் வல்லமை உங்கள் மேலே, உங்கள் சங்கதி மேலே பழிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியம் எதெல்லாம் கட் பண்ணணும். எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் அப்பா, நாங்கள் செட்டியார்லேருந்து வந்தவங்க. எங்கள் அக்கா வீட்டில் ஒரு நாள் தங்கினாங்க. தரையில் படுத்துக்கினாங்க. ஏம்மா பாய் தரேன் இங்கே எல்லாம் ஒன்றா ஆக்கிறீங்க. ஒரு இந்துக்கு இருக்க வயிறு நமக்கு இல்லை. அவங்க வீட்டில் போய் என்ன பண்ணுறோம்? பொங்கிக்கிறோம் இல்லை. அவங்க கடவுளே இல்லை. ஜீவனில் தேவனை ஆராதிக்க நமக்கு இல்லை வைராக்கியம். எதை வணங்குறவங்களாம் வைராக்கியம். 40 நாள் குடிகாரனாங்கிறான், ட்ரெஸ்ஸே இல்லாமல் கிடப்பான். அன்றைக்கி பார்த்தா மாலை போட்டு பயப்படுறான் கடவுளுக்கு. நான் கர்த்தர் என்றால் பயம் எங்கே? நான் தேவன் என்றால் எனக்கு கொஞ்சம் பயம் எங்கே? இல்லையே. எல்லாத்துக்கும் பயப்படுற கூட இன்னைக்கு இருக்கிற நமக்கு பயம் எங்கே இருக்குது? துணிகரம் தான் இருக்குது. நான் பார்க்குறேன் அவங்கள இன்னைக்கு இந்த மலையில் பார்த்து நீ பேப்பரில் படிச்சிடலாம். நீந்திக்கிட்டு போகிறான் சிறுத்தஞ்சூர் மொட்டை போகிறதுக்கு. நம்ம மலையிலேருந்து வெளியே சர்ச்சைக்கு வர மாட்டோம் கொடை பூச்சின்னு. அங்கே இருக்கும்போது எப்படிலாம் ஓடணும்? இங்கே இருக்கும்போது சர்ச்சைக்கு வரதே இல்லை. ஆலயத்துக்கு நான் 11 வருஷம் 2 வாட்டி தான் போகல. உடம்பு சரியில்லை, அவ்வளோதான். வீடுக்கும் 25 கிலோமீட்ரு. 7 மணிக்கு நான் உள்ளே போவேன். 7:05 பொன்னாடி உள்ளே விட மாட்டான். வா அடுத்த சர்வீஸ் போகலான்ருவோம், 2வது சர்வீஸ் போவோம். அந்த மாதிரி டைம். ஏன்னா தேவனுக்கு தாங்க முதல் இடம். ஸ்கூலில் பிள்ளைங்க லேட்டாக ஆப்பிங்களா? காலேஜ் லேட்டாக போவீங்களா? ஆஃபீஸ் லேட்டாக போனீங்க. ஏங்க ஆண்டர் கூட லேட்டாக எப்படி பண்ணுறீங்க? ஆலயத்துக்கு அடுத்த வருஷம் நீங்கள் ஒரே டைமில் இன்னைக்கு பாரு. உங்கள் ஊரில் மாற்றம் இல்லைன்னா என்ன கேளு, ஃபோன் நம்பர் தத்துன்னு போகிறேன். தேவனுடைய ஆலயத்துக்கே நம்ம நேரத்துக்கு கரெக்டாக வரலையே. அப்போ என்னங்க இதுக்கு அவட்ட கேட்கறதுக்கு நம்மளுக்கு என்ன உரிமை இருக்குது? சொல்ல தப்பாகுதா? மனுஷனுக்கு பயப்படுறோம், காலேஜுக்கு பயப்படுறோம், டீச்சருக்கு பயப்படுறோம், ஓனருக்கு பயப்படுறோம், அவனுக்கு பயப்படுறோம். ஆனால் தேவனுக்கு பயப்படுறோம். பயம் இருந்தால் ஆலயத்தில் 8 மணி ஆறானா 8:59க்கு நீங்கள் உள்ளே இருக்கணுங்க. எல்லாருமே இருக்கணும். நான் யாரையும் குறை சொல்ல. ஏதோ வண்டி லேட் ஆகிடுச்சு, பஞ்சர் ஆகிடுச்சு, வீட்டில் குழந்தை ஆகிடுச்சு, தூங்கிட்டான் போயிட்டான், ஒரு தவறு எனக்கு சகஜம்தான், அது பரவாயில்ல. ஆனால் எப்போவுமே பின்னால் கொஞ்சம் பின்னால் தான் இருப்பாங்க. முன்னே வந்தவங்க தான் முன்னாடி.
நீங்கள் எல்லாம் அடுத்த வருஷம் முன்னே நிற்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக செய்வார். அடுத்த வருஷம் நான் வருவேன் கண்டிப்பாக. ஆனால் அடுத்த நீங்கள் சொல்லணும், ஐயா நாங்கள் கண்டிப்பாக வரோம் ஐயான்னு சொல்லணும். அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட நேரங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்போடு நீங்கள் போக வேண்டும் நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 119 49 50 வாசிங்க. 119 49 50 2 வசனம் இருக்கும். அல்லேலூயா. அவர் வார்த்தை உயிர்ப்பித்தது. வேதம் சொல்கிறது, அவர் வார்த்தை அனுப்பி குணமாக்கினார், வார்த்தை அனுப்பி கட்டினார், வார்த்தை அனுப்பி தான் எல்லாமே செய்தார். ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அவர் தேவனாக இருந்தார். அந்த வார்த்தை தான் மாம்சமாக அந்த உலகத்தில் வந்தது. அந்த வார்த்தை தான் புசிக்கிறோம். அந்த வார்த்தையை புசித்து அந்த வார்த்தையின்படி வாழ உங்களுக்கு அந்த வார்த்தையான ஆசீர்வாதம் உண்மையில உன் சங்கதி மேலும் கர்த்தர் பலிக்க பண்ணுவார். அல்லேலூயா. வார்த்தையை பிடித்து உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டுமா? வார்த்தை பேசிட்டு இதை வசனத்தை படிச்சுட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போகிறவங்களாம் இருக்கக்கூடாது, கேட்குறவங்களாம் இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தை என்னைக்கு இருக்குதோ அந்த சொல்ல வார்த்தையானது உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, லாசரே என்ன பண்ணு, எழுந்து வெளியே வா. வார்த்தையான செத்து போனவனை உயிர்ப்பிச்சுன்னா உன்னை என்னை ஏன் உயிர்ப்பிக்காதுங்க? அல்லேலூயா. வார்த்தை எப்படி வார்த்தையின்படி நடக்கும் போது அந்த வார்த்தை உயிர்ப்பிங்க. எல்லாரும் அதெல்லாம் சொல்லிட்டா கிடையாது, யோசனாவத்தை போனால் எல்லாம் போயிடாது. அந்த வார்த்தைக்கு பயப்படுறான், வார்த்தைக்கு நடுங்குணை கர்த்தர் நோக்கி பார்க்குறாரு. அல்லேலூயா. இந்த வசனம் தாங்க வாழ்க்கை. இந்த வசனம் எல்லாமே வச்சுட்டாரு. இந்த வசனத்தின் வான்படி உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சிங்கன்னா மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். இந்த மனைவியில் ஒரு நாள் எனக்கு இயேசு வந்து கடவுள்னு சொல்லி எனக்கு நான் பக்தியாக இருந்தேன். ஒன்றுமே பண்ணல, பாசியும் போட்டு ஜெபம் பண்ண, அவ்வளோதான். 1.5 வருஷத்தில் மாறிட்டேன். ஒன்றும் பேசல என்கிட்ட, சண்டை கிட்ட ஒன்றுமே கிடையாது. அவள் பண்ண வேண்டிய அவள் பண்ண, கர்த்தர் பண்ணதை அவள் பண்ணார். அல்லேலூயா. வீட்டுக்காரை போய் போட்டு வாட்டி எடுத்து நீ சர்ச்சுக்கு வா, மனைவி சர்ச்சுக்கு வான்லாம் கிடையாது. உன் முழங்கால முடுக்குன்னா எங்கே வைக்க வேணும் வைக்க வைக்கிற இடத்துல நம்ம வாழ்க்கையை வைத்தார். யாரை மாற்றணுமோ அவர் மாட்டி கொண்டு வருவார். அல்லேலூயா. எங்கள் ஊரில் தெளிவு, எங்கள் மனைவி கல்யாணிச்சே கொண்டுருவாங்க. அவ்வளோ கோவம், அடப்பா இப்படி இருந்தவனை எப்படியா மாற்றிட்டாலேன்னு நாங்கள். அல்லேலூயா. வார்த்தையினால உண்டு, வசனத்தினால உண்டு. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்க்குற நீங்கள், அல்லேலூயா, என்ன மாற்றம் நீங்கள் செய்யணுன்றது கர்த்தருடைய எதிர்பாருங்க. அல்லேலூயா. இதை விட்டுரு ஆண்டர், இந்த வருஷம் நான் இந்த காரியம் என்கிட்ட நீங்கள் இருக்குது, எனக்கு வாங்கினா தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. இந்த புது வாசலில் போனால் உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா, இது விட்டுடுறேன். இந்த தவறு என்கிட்ட இருக்குது, நான் பண்ணிட்டேன், இப்போ இந்த வருஷம் விட்டுடுறேன். நீ போய்ப்பார். வாலிபனாக இருக்கலாம், சிறு பிள்ளையாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், சத்தத்தை கேட்க ஒவ்வொரு கூட கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு விட வேண்டியதை வெட்டினா நீ பெற வேண்டியதை பெற வேண்டிய காலமாக இருக்கும். வர்ற நாட்களில் வெறுமையாக போக மாட்டேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பு தான் பிரியம். அல்லேலூயா. உன்னை உயர்த்து தான் பிரியம். உனக்காக ஜீவனையே தந்து சிலுவையில் கொடுத்தவர் இந்த அற்பமான காரியங்களை கொடுக்க மாட்டார். வீடு கொடுக்க மாட்டாரா, புல்லு கொடுக்க மாட்டாரா, பணம் கொடுக்க மாட்டாரா, ஆசை கொடுக்க, என்ன கொடுக்க மாட்டார்? என் ஆண்டவர் உயிரை காட்டில் பூமியில் என்ன இருக்குது அதை கொடுத்து என் தெய்வத்துக்கு உன்னை ஆஸ்வதிக்க முடியாதா? உன்னை உயர்த்த முடியாதா? கடன் தவச்சை மாற்ற முடியாதா? உன் வியாதியை குணமாக்க முடியாதா? உன் கனவை ரசிக்க முடியாதா? சாப கட்டிலிருந்து விடுதலாக்க முடியாதா? எந்த செய்வனையாக இருக்கட்டும், எந்த பிள்ளை சிரமமாகட்டும், என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் தேவனால எல்லாம் கூடும். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா?